சபாவாசிகளினுடைய வரலாற்று சம்பவம். இந்த குத்பாவினுடைய கருப்பொருளாக உங்களுக்கு நான் முன்வைக்க விரும்புகின்ற விடயம், சபாவாசிகளுக்கு நாங்கள் தூரத்தில் இல்லை, எங்களுக்கு சபாவாசிகள் தூரத்திலும் இல்லை. சபாவாசிகள் என்கிற கூட்டத்தை அல்லாஹு தஆலா அழிவுகளை கொண்டு சோதிக்கிறான். சபாவாசிகளினுடைய வரலாற்றை பேசுவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா இரண்டு முக்கியமான நபிமார்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை பேசுகின்றான். அந்த இரண்டு நபிமார்களும் அல்லாஹு தஆலா நிறைய சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிற பொழுது தாம் பெற்றிருக்கிற சொத்து செல்வங்கள் அனைத்தும் அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கிறான் என்கிற உணர்வு அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியார்களாக அந்த இரண்டு நபிமார்களும் வாழ்ந்து வந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை சிறப்பித்து இந்த சூராவிலே, சூரத்து சபாயிலே குறிப்பிட்டு விட்டு சபாவாசிகளுடைய சம்பவத்தை அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தை ஆரம்பிக்கிற பொழுதே சொல்லுகின்ற மிக முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? லகத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா. சபாவாசிகள் அவர்கள் வாழ்ந்த நிலப்பரப்பிலேயே அல்லாஹு தஆலா அத்தாட்சிகளை வைத்திருந்தான், அற்புதங்களை வைத்திருந்தான், அதிசயங்களை வைத்திருந்தான். அந்த அளவுக்கு செல்வம் கொள்கின்ற ஒரு நிலப்பரப்பை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வாழுமிடமாக வைத்திருந்தான். லகத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா. அவர்கள் வாழ்ந்த நிலப்பரப்பில் பல அருட்கொடைகளை அல்லாஹு தஆலா வாரி வழங்கினான். அல்லாஹு தஆலா அந்த அருட்கொடைகளை சொல்லுகிறான். ஜன்னதானி அன் யமீனின் வ ஷிமால். இரண்டு மிக பிரமாண்டமான தோட்டங்களை அவர்களது பாதைகளின் இரு பக்கங்களிலும் அல்லாஹு தஆலா வைத்திருந்தான். அதே போன்று அந்த தோட்டம் துறவுகளுக்கான நீரை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அணைக்கட்டு, ஒரு பண்ட் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். பாலைவன பகுதியில் வாழ்ந்த அல்லது பாலைவனம் என்கிற பகுதிக்குள் இருந்த ஒரு சோலைவனமாக ஒரு நிலப்பரப்பை அல்லாஹு தஆலா சபாவாசிகளினுடைய வாழுமிடமாக வைத்திருந்தான். வெளிப்பகுதிகளில் இருந்து பார்க்கிறவர்கள் எல்லாம் ஒரு நாளைக்காவது சபாவாசிகள் வாழுகின்ற நிலப்பரப்புக்கு போய் வர வேண்டும் என்று ஏங்குகின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா பாலைவனத்தின் நடுவில் அவர்களுக்கான தோட்டம் துறவுகளையும் பச்சை பசேல் என்ற நிலப்பரப்பையும் கொடுத்திருந்தான். பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு எந்த குறையையும் அல்லாஹு தஆலா வைக்கவில்லை, சகலதையும் பெற்றிருந்தார்கள். இவை அனைத்தையும் கொடுத்த ரப்பு அல்லாஹு தஆலா அவர்களிடம் வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். அல்லாஹு தஆலா உணர்த்தினான், நீங்கள் பெற்றிருக்கின்ற இந்த நிஅமத்துகள் எல்லாம் அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான் என்கிற உணர்வு உங்களுக்கு வரட்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், குலு மிர் ரிஸ்கி ரப்பிக்கும், குலு மிர் ரிஸ்கி ரப்பிக்கும். அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கிற இந்த நிஅமத்துக்களை எல்லாம், இந்த பொருளாதாரத்தை எல்லாம், இந்த சொத்து செல்வங்களை எல்லாம் நீங்கள் தாராளமாக அனுபவித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்குத்தான் நான் இதனை தந்திருக்கிறேன். ஒரே ஒரு நிபந்தனை, வஷ்குரூலா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும்.
அல்லாஹு தாலா இந்த ஒரே ஒரு கண்டிஷனை தான் அவர்களுக்கு கட்டளையாக இட்டிருந்தான். தொடர்ந்து அல்லாஹு தாலா அந்த நிலப்பரப்பினுடைய பௌதிகவியலை இப்படி விவரிக்கிறான். பல்தத்துன் தய்யிபத்துன் வரப்புன் கஃபூர், பல்தத்துன் தய்யிபத்துன் வரப்புன் கஃபூர். அல்லாஹு தாலா சொல்கிறான், அவர்களுக்கு கொடுத்திருந்த நிஅமத்துகளில் எல்லாம் மிக பெரிய நிஅமத் என்ன தெரியுமா? பல்தத்துன் தய்யிபத்துன், தூய்மையான ஒரு தேசத்தை அல்லாஹு தாலா கொடுத்திருந்தான். பல்தத்துன் தய்யிபத்துன், தூய்மையான தேசம் அது. வரப்புன் கஃபூர், மன்னிக்கின்ற இறைவன் அவர்களது தௌபாக்களுக்காக காத்திருப்பதாக சொல்லிக் கொண்டே இருந்தான். நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த நியமத்துக்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள். பல்தத்துன் தய்யிபத்துன், ஆரோக்கியமான பூமி. வரப்புன் கஃபூர், மன்னிக்க கூடிய இறைவனை பெற்றிருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா உணர்த்தி கொண்டே இருந்தான். ஆனால் அவர்கள் மாறு செய்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை சோதித்தான். இந்த நிலப்பரப்பை அவர்களுக்கான வாழ்வாதாரமாகவும் அவர்களுக்கான சுபீட்சமான பூமியாகவும் அவர்களது பொருளாதாரத்துக்கான இடமாகவும் சகல விதங்களிலும் எந்த நிலப்பரப்பை நம்பிக்கொண்டிருந்தார்களோ அந்த வாழ்ந்த பகுதிகளுக்குள் அல்லாஹு தஆலா அழிவை கொண்டு வந்து சேர்த்தான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் புறக்கணித்தார்கள். அல்லாஹ்வுடைய வேதனை அவர்களுக்கு வந்தது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த சபாவாசிகளுக்கு கொடுத்திருந்த நியமத்துகளை நீங்கள் பட்டியலிட்டு பார்த்தால் எண்ணிலடங்காத நியமத்துகளை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அல்லாஹு தஆலா தொடர்ந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த நியமத்துகளை பற்றி சொல்லுகிற பொழுது இப்படி சொல்கிறான், வஜஅல்னா பைனஹும் வபைனல் குரல்லதி பாரக்னா ஃபீஹா குரம் தாஹிரத்தன் வகத்தர்னா ஃபீஹா ஸைர சீரு ஃபீஹா லயாலிய வஅய்யாமன் ஆமினீன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு அவர்கள் வாழ்ந்த பிரதேசத்தை நாம் விரிவுபடுத்தி கொடுத்தோம். இது ஒரு மாடர்ன் கான்செப்ட். அல்லாஹு தஆலா கண்ணு கட்டிய தூரமெல்லாம் உங்களுக்கான ஊர்தான், அதுவும் உங்களுடைய ஊர்தான் என்று அவர்களுக்கு ஊரினுடைய விரிவாக்கம் என்கிற பகுதியை அல்லாஹு தஆலா பேசி இருக்கிறான். இன்றைக்கு நாம் குறிப்பாக இது போன்ற நகரங்களில் முஸ்லிம்கள் என்பவர்கள் செறிந்து வாழுகின்ற நிலைமையில் தான் இருக்கிறோம். நாம் எமது ஊரை விஸ்தீரணப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுப்பதில்லை. எல்லோரும் இருக்கின்ற இடத்தில் காணிகளை தேடுகிறோமே அல்லாமல் இதற்கு பக்கத்தில் காணிகளை வாங்கி வாங்கி ஊரை விஸ்தீர்ணப்படுத்துகின்ற மாடர்ன் கான்செப்டை அல்லாஹு தஆலா சபையினுடைய இடத்திலே பேசுகிறான். உங்களுக்கு நான் அப்படியான வாய்ப்பை தந்திருந்தேன் தானே, உங்களுக்கு உங்களது ஊரை விரிவாக்கப்படுத்துகின்ற அமைப்பை ஏற்படுத்தி இருந்தேன். அதே போன்று உங்களுக்கு அச்சமற்ற சூழலை நான் ஏற்படுத்தி இருந்தேன், பாதுகாப்பான சூழலை நான் ஏற்படுத்தி இருந்தேன். அபயம் அளிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய நிலப்பரப்பு இருந்தது. எதிரிகளினுடைய பிரச்சனை உங்களுக்கு இருக்கவில்லை, எதிரிகளினுடைய தொந்தரவு உங்களுக்கு இருக்கவில்லை. அல்லாஹு தஆலா அப்படி சகலவிதமான ஒரு நிலப்பரப்பை அவர்களுக்கு வாரி வழங்கி இருந்தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா வழங்கிய நிஅமத்துகளில் அவர்களுக்கு வழங்கிய நிஅமத்துகளும் அதே போன்று எங்களுக்கு வழங்கி இருக்கிற நிஅமத்துகளையும் பார்த்தால் நாம் சபைக்கு மிகவும் தூரத்தில் இல்லை, அல்லது சபை எங்களுக்கு தூரத்தில் இல்லை. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தூய்மையான பிரதேசத்தை கொடுத்திருந்தான். தூய்மையான பிரதேசம் கொடுக்கப்பட்டால் அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வு சாதாரணமாக கிடைத்துவிடும். ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கப்பெற்றவர்கள் அதற்காக வேண்டி அல்லாஹுக்கு எந்த வகையில் நாம் நன்றியுள்ளவர்களாக இருந்திருக்கிறோம் என்பது இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் நிற்கின்ற மிக முக்கியமான கேள்விக்குறியாகும். நாம் அல்லாஹ்வுக்காக நன்றி செலுத்துதல் என்கிற அடிப்படையில் சொல்லலாம், அல்லது இன்னொரு இபாதத்துக்களை செய்யலாம். ஆனால் அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிற நிஅமத்துகளுக்கான நன்றி என்பது
உங்களுக்கு அல்லாஹு தாலா சொத்துக்களை தந்திருந்தால் நீங்கள் திருப்பி கொடுக்கிற நன்றி சொத்துக்கள் சார்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு நிஅமத்துகளும் வெறுமனே வார்த்தைகளினால் நன்றி சொல்லுகின்ற இடத்தை தாண்டி என்னென்ன வகையிலெல்லாம் ரப்புக்கு விருப்பமான அடியார்களாக இருக்க முடியுமோ அப்படியான அடியார்களாக வாழ்வதற்கான பக்குவத்தை எமது வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு இந்த மாவனலை என்கிற பகுதியில் இருக்கிறோம். என்ன நிஅமத்துகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான் நினைத்து பாருங்கள். ஒரு சமூகத்துக்கு கிடைக்கிற ஆக பெரியதொரு நிஅமத் ஆன்மீகத்தோடு வாழ ஆன்மீக சூழலும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான பள்ளிவாசல்களும் அல்லாஹு தஆலா இந்த மண்ணில் தாராளமாக தந்திருக்கிறான். இந்த வகையான குறைபாடுகளும் இல்லாமல் பெரிய பள்ளிவாசல்கள் நிறைய மாவனல்லைக்கு அல்லாஹு தஆலா நிஅமத்தாக தந்திருக்கிறான். நாம் நிஅமத்தாக அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா தந்திருக்கிற அடுத்த மிக முக்கியமான நிஅமத் எமது மண்ணுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பாடசாலைகள். நாம் இந்த நிஅமத்துகளை சாதாரணமாக கடந்து விட முடியாது. இன்றைக்கு எத்தனையோ வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே வந்து கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை ரப்பு தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலாவினுடைய நிஅமத். அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிற நிஅமத்துகளுக்கான நன்றிகளை அல்லாஹு தஆலாவுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வதில் காட்டுவதா, அல்லது எமக்கு வழங்கப்பட்ட இந்த நிஅமத்துகள் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டதல்ல, எமது பள்ளிவாசலினுடைய நிர்வாகத்தினால் கிடைக்கப்பட்டது, அல்லது பாடசாலையினுடைய எஸ்டிசி அல்லது நிர்வாகத்தினால் அல்லது அதிபருடைய நிர்வாக கட்டமைப்பினால் தான் கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறது, அதனால் இஸ்லாத்துக்கு முரணான விடயங்களை எங்களால் அரங்கேற்றிக் கொள்ள முடியும் என்கிற மனோநிலையில் நாம் கடந்து போவதா என்பதை சபாவாசிகளினுடைய வரலாற்று சம்பவங்களில் இருந்து படிப்பினை பெற வேண்டிய காலகட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மண்ணை எடுத்து பாருங்கள். நிறைய வைத்தியர்கள் இருக்கிறார்கள், வைத்தியர்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லை. நிறைய கல்விமான்கள் இருக்கிறார்கள், கல்விமான்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லை. நிறைய சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள், சிந்தனையாளர்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லை. அதே போன்று அல்லாஹு தஆலா பெரியதொரு பொருளாதாரத்தை முஸ்லிம்களின் கையில் மாவனல்லையில் வைத்திருக்கிறான். ஒரு நபி, அல்லாஹ்வினால் நேசிக்கப்பட்ட ஒரு நபி, அல்லாஹு தஆலா முழுவதுமாக அந்த நபியை நேசித்து அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியினால் ஒருவேளை உணவிற்காக வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். யாராவது ஒருவரிடத்தில் உணவுக்காக கேட்கலாம் என்கிற அமைப்பில் வெளியே வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் எமது வீடுகளில் இருந்து நானும் இங்கிருக்கிற அத்தனை பேரும் உள்ளத்தில் கை வைத்து சொல்லி பாருங்கள், இன்றைக்காவது ஒரு நாள் வீட்டிலே பசிப்பதற்கு உணவுக்கு பசிக்கு உணவில்லை என்று நானும் நீங்களும் உணவுக்காக வேண்டி யாரிடத்திலாவது கையேந்துவதற்காக வெளியே வந்திருக்கிறோமா? இல்லை. அல்லாஹு தஆலா நிஅமத்துகளை வைத்திருக்கிறான், நிறைய நிஅமத்துகளை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அதே போன்று இந்த மண்ணிலே அல்லாஹு தஆலா ஆறை வைத்திருக்கிறான். நீங்கள் நினைத்து பாருங்கள், இது பௌத்தர்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற நாடு. அவர்கள் வாழுகின்ற நிலப்பரப்புகளை நினைத்து பாருங்கள். பல நிலப்பரப்புகளில் இரவில் நிம்மதியாக உறங்க முடியாது, காட்டு யானைகளின் தொல்லை அவர்களுக்கு இருக்கிறது. அதே போன்று ஆறுகளுக்குள் குளிக்க செல்ல முடியாது, முதலைகளினுடைய அபாயகரம், அதற்கு பலியானவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது. அப்படியான நிலப்பரப்புகள் இருக்கிற இந்த நாட்டில் அல்லாஹு தஆலா எந்த விதமான அச்சுறுத்தல்களும் இல்லாமல், காட்டு யானைகளினுடைய அச்சுறுத்தல் இந்த மண்ணில் இல்லை, முதலைகளினுடைய அச்சுறுத்தல் இந்த ஆற்றில் இல்லை. அந்த வகையில் அல்லாஹு தஆலா எம்மை சூழ தந்திருக்கிற நிஅமத்துகளை நாம் நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும். என்னென்ன நிஅமத்துகளை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் அதனை உணர்வதாக இல்லை. இன்றைக்கு எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் அல்லது என்ஜாய்மெண்ட், இது இல்லாத வாழ்க்கை எதற்கு என்று வெளியே வந்திருக்கிறோம். சபாவாசிகளும் அதனைத்தான் விரும்பினார்கள். அல்லாஹு தஆலா சபாவாசிகளுக்கு ஊரை விரிவாக்கி கொடுத்தான், ஊரிலே பாதுகாப்பான சூழலை கொடுத்தான். ஆனால்
அந்த சபாவாசிகள் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டார்கள் தெரியுமா? ரப்பனா பாயித் பைன அஸ்வாரினா, யா அல்லாஹ், இப்படி பாதுகாப்பான நிலப்பரப்பு எங்களுக்கு வேண்டியதில்லை, எங்களுக்கு இடையில் ஊரை விஸ்தீர்ணப்படுத்துவதை நிறுத்திவிடு, இந்த அளவு எங்களுக்கான ஊர் போதும், அதற்கு பக்கத்தில் இன்னொரு ஊர் இருக்கட்டும், அதற்கு பக்கத்தில் இன்னொரு ஊர் இருக்கட்டும், நாங்கள் பயணம் செல்வதற்கான நிலப்பரப்புகள் எங்களுக்கு தேவை என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹு தாலா அதுவும் உன்னுடைய ஊர்தான் என்று கொடுத்தான். ஆனால் வேண்டாம் யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த நிலப்பரப்பு போதும், நாங்கள் ஒரு த்ரில்லான அனுபவம் எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு நீ தந்த நியமத்துகள் போதும், நாங்கள் இப்படித்தான் இருப்போம், நாங்கள் இப்படித்தான் உனக்கு முரணாக நடந்து கொள்வோம், நாங்கள் இப்படித்தான் மானக்கேடான விடயங்களை எமது பள்ளிவாசல்கள், பாடசாலைகள், சமூக மட்டங்கள், குடும்பங்களில் அரங்கேற்றுவோம் என்கிற இடத்துக்கு மனிதன் வர ஆரம்பிக்கிறான். சபாவாசிகள் வந்தார்கள். எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு என்ற ஒரு சுன்னத் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு என்ற ஒரு சுன்னத் இருக்கிறது. என்ன சுன்னத்து தெரியுமா? அல்லாஹு தாலா பனு இஸ்ரவேலர்கள் இடத்தில் அந்த விடயத்தை ஆழமாக சொன்னான். பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹு தாலா பல நியமத்துகளை கொடுத்தான். ஒரு காலத்தில் ஃபிரௌனுடைய கெடுபிடிகளில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் வெங்காயம், பருப்பு, அது போன்றுள்ள மரக்கறிகளை சாப்பிட்டு வாழ்ந்து வந்தார்கள். ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றிய அல்லாஹ் அதற்கு அதிகமான நியமத்தாக மன்னோ செல்வாவை கொடுத்தான். மன்னோ செல்வாவை கிடைத்து அவர்களது கைகளுக்குள் வந்து சேருகின்ற உணவு, அதற்காக அவர்கள் சிரமப்பட வேண்டிய கட்டாயம் இல்லை. அப்படி இருக்கிற பொழுது யா அல்லாஹ், வேண்டாம் இந்த உணவு, திரும்ப பழையபடி எந்த இடத்தில் நாங்கள் இருந்தோமோ அது மாதிரியான உணவுகள் எங்களுக்கு வேண்டும், திரும்ப பருப்பு வேண்டும், திரும்ப வெங்காயம் வேண்டும், வெள்ளைப்பூடு வேண்டும், இப்படி பழையபடி கேட்டுக்கொண்டார்கள். அல்லாஹு தாலா அதனை பொறுக்க மாட்டான். நீங்கள் ஒரு இடத்தில் அடிமட்டத்தில் இருக்கிறீர்கள், உயர்ந்த இடத்துக்கு வருகிறீர்கள், திரும்ப நாம் யாரும் அதே இடத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்க மாட்டோம். ஒரு பாடசாலை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு பாடசாலை பல கட்டங்களை தாண்டி ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிற பொழுது திரும்பவும், அல்லது ஒரு பாடசாலை என்கிற இடத்தில் எந்த விதமான மார்க்கத்துக்கு முரணான ஹராம்களும் இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது நவீன காலத்துக்கு இதுவெல்லாம் தேவை என்று பின் நவீனத்துவ சிந்தனைகளின் ஊடாக பாடசாலையை அழகுபடுத்துவதற்காகவும் அதனை ஒரு அழகுற நடாத்துவதற்காக வேண்டியும் புதிய புதிய திட்டமிடல்கள் என்று மார்க்கத்துக்கு முரணான அம்சங்களை நாம் ஜாகிலியத்துகளை, எந்த ஜாகிலியத்திலிருந்து அந்த ஜாகிலியத்தெல்லாம் வேண்டாம் என்று இங்கே வந்திருக்கிறோம், திரும்ப அதே ஜாகிலியத்துக்குள் நாங்கள் போக வேண்டும் என்று நினைப்பதாக இருந்தால் அல்லாஹு தாலா பனு இஸ்ரவேலர்களுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? அத்தஸ்தப்திலூன அல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர். அல்லாஹு தாலா உங்களுக்கு நலவை தந்திருக்கிற பொழுது நீங்கள் அந்த நலவுகள் வேண்டாம், திரும்ப நாங்கள் அந்த இடத்துக்குத்தான் போவோம் என்று மாற்றிக் கொள்கிறீர்களா என்று அல்லாஹு தாலா அவர்களோடு கோபப்படுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுவெல்லாம் நாங்கள் மிகவும் மனதிலே நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டிய, மனதிலே நாம் ஆழமாக பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களாக இருக்கின்றன. எனவே நாம் ரப்புக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் அன்றாட அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட கடமைகளை பேணுதலாக நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிற சொத்து செல்வங்களில் தர்மங்களையும் ஜகாத்துகளையும் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய சொத்து பாடசாலைகள், அந்த பாடசாலைகளை அல்லாஹு தாலா விரும்புகின்ற முறையில் நடாத்துவதற்கான முயற்சிகளை ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். அதே போன்று பள்ளிவாசல்கள் ஜாகிலியத்திலிருந்து, பிதஅத்திலிருந்து, ஷிர்க்கிலிருந்து விடுபட்டு நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். திரும்ப நாம் மார்க்கத்தின் அழகு என்கிற பேரில், மார்க்கத்தினுடைய புதுமை என்கிற பேரில் திரும்ப ஜாகிலியத்துக்கான பயணங்களை குர்ஆன் சுன்னா பேசுகின்ற பள்ளிவாசல்களின் ஊடாக நடாத்துவதை தவிர்க்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதல் என்கிற விடயத்தில் நாம் தவறிழைக்கின்ற பொழுது அல்லாஹு தாலா எங்களை தண்டிப்பான் என்கிற நினைவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் எங்களுக்கு வர வேண்டும். சில நேரங்களில் தொழுகையில் இருக்கிற தக்வா பஜாரில் எங்களிடத்தில் வருவதில்லை. நாம் செய்கின்ற வியாபாரங்களில், ஏமாற்று வியாபாரங்களில் எங்களுக்கு வருவதில்லை. எப்படி அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று தூய தௌஹீதுக்காக நிற்கிறோமோ,
அந்த ரப்புன் கஃபூர், மன்னிக்கக்கூடிய இறைவனாக இருக்கிறான். நாம் ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேட்க வேண்டும். எங்களால் தவறு நடந்து விடுவதற்கான வாய்ப்புகள் வருகிற வியாபார இடங்களில் எல்லாம் ரப்பு என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வு உங்களுக்கு வரமாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்தில் இது ஹராம் இது ஹலால் என்கிற மனசாட்சி உங்களை உறுத்தி கொண்டே இருந்தால் உங்களது உள்ளம் மரணிக்கவில்லை, இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் வாலாஹு இலா யௌமித்தீன் வ பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, சபாவுக்கு நாம் தூரத்தில் இல்லை. சபாவாசிகளிடம் காணப்பட்ட பெருமை, தனிமனித ஒழுக்கங்களுக்கு மாற்றமான விடயங்கள் எல்லாம் எம்மிடத்திலே நிறையவே சமூகமயப்படுத்தப்பட்டு காணப்படுகின்றன. அரங்கத்தில் ஒரு மாதிரியும் அந்தரங்கத்தில் ஒரு மாதிரியும் வாழ தாராளமாக நாம் பழகிவிட்டோம். எந்த ஒரு சமூகம் அல்லது தனி மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை மறந்து விடுகிறார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான செய்தி இருக்கிறது. என்ன சொன்னார்கள்? தஹாத்து, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகளை செய்து கொள்ளுங்கள். தஹாப்பு, உங்களுக்கிடையில் நேசம் உண்டாகும். அல்லாஹு தஆலா நாம் வாழுகின்ற நிலப்பரப்பில் தந்திருக்கிற நிஅமத், அல்லது உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் தந்திருக்கிற நிஅமத், அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான் என்கிற உணர்வு அல்லாஹு தாலாவுடைய நேசத்தை அதிகரிக்க வேண்டுமே தவிர அல்லாஹு தாலாவினுடைய கோபத்துக்கான இடமாக நிஅமத்துகளை நாம் பயன்படுத்திவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, சபவாசிகளுடைய விடயத்தில் அல்லாஹு தாலா 3 வகையான தண்டனைகளை சபவாசிகளுக்கு வைத்தான். நன்றி மறந்தவர்களுக்கான தண்டனையை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா 3 தண்டனைகளையும் அவர்கள் வாழுகின்ற காலத்திலேயே அவர்களுக்கு கொடுத்தான். மிக பயங்கரமான ஒன்று. அல்லாஹு தாலா பிடித்து கொண்டான் என்று சொன்னால் அல்லாஹுடைய பிடி கடுமையானதாக இருக்கும். அல்லாஹு தாலா சொல்கிறான், இவ்வளவு நிஅமத்துகளும் கொடுக்கப்பட்ட சபவாசிகள் ஃபஅரது, அல்லாஹுக்கு மாற்றம் செய்தார்கள். அல்லாஹு தாலா சொல்லாத ஒரு ஷரியத்தாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஃபஅர்சல்னா அலைஹிம் ஸைலல் ஆரிம், அல்லாஹு தாலா வெள்ள பெருக்கொண்டின் ஊடாக அந்த தோட்டம் துறவுகளை எல்லாம் அப்படியே அளித்தான். அல்லாஹு தாலா சொல்கிறான், அப்படியே நாங்கள் ஒரு பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்தி எந்த ஒரு பண்ட் அவர்களுக்கான நீர் தேவைகளை நிவர்த்தி செய்ததோ, எந்த ஒரு நீர்நிலை அவர்களது தோட்டம் துறவுகளை பச்சை பசேலென வைத்துக் கொண்டதோ, எந்த ஒரு நீர்நிலை அவர்களது பொருளாதாரத்துக்கான அச்சாணியாக காணப்பட்டதோ, அந்த நீர்நிலையையே அல்லாஹு தஆலா அவர்களுக்கான தண்டனையாக வைத்தான். அந்த நீர்நிலை அப்படியே உடைந்து அவர்கள் வாழ்ந்த நிலப்பரப்பு அப்படியே மூழ்கி போகிறது. முதலாவது தண்டனை, அல்லாஹு தஆலா டிரெக்டாக வெள்ளப்பெருக்கை அனுப்பினான். அதற்கு பின்னால் இந்த தோட்டங்கள், அதிலே விளைந்த பழங்கள் எல்லாம் அந்த காலத்தில் வேறு பிரதேசங்களில் கிராக்கி உள்ளதாக இருந்ததோ, அந்த பழங்கள் எல்லாம் கசப்பும் புளிப்புமான பழங்களாக அல்லாஹு தஆலா விளைய வைத்தான். அதற்கு பின்னால் அதே போன்று கொஞ்சம் இளந்தைகளும் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்களுக்கான பொருளாதாரத்தை அல்லாஹு தஆலா முதலாவது கை வைத்தான். அவர்களுக்கான பொருளாதாரத்தில் தான் அல்லாஹு தஆலா முதலாவதாக கை வைத்தான். வீடுகளும் குடும்பங்களும் சமூகமும் மஸ்ஜிதுகளும் பாடசாலைகளும் இன்னொரு இடங்களும் இந்த வசனத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே வந்து படிக்கிறார்கள். ஆனால்
அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பின்னால் அல்லாஹு தாலா இந்த சபவாசிகளுக்கு கொடுத்த இரண்டாவது தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹு தாலா சொல்கிறான், உமஸ்ஸக்னாஹும் குல்ல முமஸ்ஸக், உமஸ்ஸக்னாஹும் குல்ல முமஸ்ஸக், அவர்களை அப்படியே நாம் பிரித்து போட்டோம். எந்த நிலப்பரப்பை நம்பி பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த நிலப்பரப்பில் இதற்கு பின்னால் வாழ முடியாது. அவர்களுக்கான பொருளாதாரம் அங்கு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்கு பின்னால் அவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை வருகிறது. தனக்கான பிராண்டை இழக்கிறார்கள், தனக்கான சொத்து செல்வங்களை இழக்கிறார்கள். அந்த நிலப்பரப்பில் வாழ முடியாது என்கிற நிலை வருகிறது. அதற்கு பின்னால் அல்லாஹு தாலா சொல்வதை போன்று உமஸ்ஸக்னாஹும் குல்ல முமஸ்ஸக், அவர்களை அப்படியே நாம் பிரித்து போட்டோம். அதிலே உயிர் தப்பியவர்களில் சிலர் இந்த பகுதிக்கும், இன்னும் சிலர் இந்த பகுதிக்கும், இன்னும் சிலர் அந்த பகுதிக்கும் என்று அவர்களை அண்டி வாழ்ந்த பகுதிகளுக்கு அவர்கள் உணவுக்காக வேண்டி கையேந்து சென்றார்கள். ஒருவேளை உணவுக்காக பக்கத்து நிலப்பரப்புகளில் போய் உணவுகளை கையேந்தி யாசகம் கேட்கின்ற இடத்துக்கு அல்லாஹு தாலா படிப்பினையாக அவர்களை வைத்தான். மூன்றாவது ஒரு தண்டனையை அல்லாஹு தாலா இந்த மண்ணிலே கொடுத்தான். மூன்றாவது ஒரு தண்டனையை சபவாசிகளுக்கு அல்லாஹு தாலா கொடுத்தான். என்ன தண்டனை தெரியுமா? அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபஜஅல்நாஹும் அஹாதீஸ், ஃபஜஅல்நாஹும் அஹாதீஸ், நஊது பில்லாஹ். அல்லாஹு தாலா சொல்கிறான், அவர்களை நாம் வரலாற்றின் பேசு பொருளாக மாற்றினோம். இன்றைக்கு எத்தனை வருடங்கள் இருக்கும் இப்படி ஒரு மிம்பரில் சபவாசிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், வரலாற்றில் அவர்களை நாம் பேசு பொருளாக மாற்றினோம் அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே நன்றி மறந்த சமுதாயத்துக்கான தண்டனை அல்லாஹு தாலா அவர்கள் வாழுகின்ற நிலப்பரப்பில் கொடுப்பான், அவர்கள் செய்து வருகின்ற பிசினஸிலே கொடுப்பான், அவர்கள் படித்தவர்களாக இருந்தால் அந்த கல்வியிலே கொடுப்பான், அவர்கள் சிந்தனையாளர்களாக இருந்தால் அந்த சிந்தனைகளிலே கொடுப்பான், அவர்கள் சமூகமாக இருந்தால் அந்த சமூகத்திலே கொடுப்பான். அதே போன்று உமஸ்ஸக்னாஹும் குல்ல முமஸ்ஸக், அல்லாஹு தாலா அப்படியே பிரித்து போடுவான். இன்றைக்கு வெளி மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து கல்வியை கற்கிறார்கள். அல்லாஹு தாலா பாடசாலையினுடைய தரத்தை எடுத்து விட்டால் இங்கிருக்கின்ற மாணவர்கள் கல்விக்காக ஒவ்வொரு இடத்துக்கு அலைய வேண்டிய நிலைக்கு வந்துவிடும். அதே போன்று பேசு பொருளாக மாற்றி விடுவான். நாங்கள் எத்தனையோ குடும்பங்களை கேள்விப்படுகிறோம், நாங்களே பேசுகிறோம், ஒரு காலத்தில் இப்படி இருந்தவர்கள், ஒரு காலத்தில் இத்தனை வாகனங்கள் இருந்தன, இன்றைக்கு எதுவுமே இல்லை என்று. அல்லது சில மதரசாக்களை நாம் இந்த நாட்டில் பேசுகிறோம், ஒரு காலத்தில் எப்படி இருந்த இடம் இன்றைக்கு இப்படி ஆகி போயிருக்கிறது என்று. அல்லாஹு தாலாவினுடைய தண்டனையாக கூட இருக்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடைசியாக ஒரு ஹதீஸோடு முடித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி இந்தஹு கூத்து யௌமிஹி ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா. இந்த உலகமும் அதில் உள்ளவைகளும் உங்களுக்கு கிடைத்ததை விட உங்களுக்கு பெருமதியானது என்ன தெரியுமா? நீங்கள் உங்களது வீடுகளில் பாதுகாப்பாக கண் விழிக்கிறீர்கள், அல்லது பாதுகாப்பாக நீங்கள் தூங்கச் செல்கிறீர்கள். இரவிலே தூங்கச் செல்கின்ற பொழுது நாளைக்கு பலஸ்தீனை போன்று எனது வீட்டுக்குள் குண்டு விழுந்து விடுவோம் என்கிற எந்த அச்சமும் இல்லை. எமது குழந்தைகளினுடைய உயிர்களை யாரோ ஒரு எதிரி வந்து பறித்து விடுவான் என்கிற எந்த அச்சமும் இல்லை. அப்படியே நீங்கள் சந்தோஷமாக தூங்கி நிம்மதியாக கண் விழிக்கின்ற ஒரு நிலப்பரப்பை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, எந்த விதமான நோய் நம்பலங்களும் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தாலா எங்களுக்கு நிறைவாகவே தந்திருக்கிறான். அப்படியான ஒரு வாழ்க்கையும் கிடைத்து, அதே போன்று இந்தஹு கூத்து யௌமிஹி, இரவையிலே தூங்கச் செல்லுகின்ற பொழுது நாளைக்கு எனக்கும் எனது குடும்பத்துக்கான செலவினங்களையும் நான் எப்படி தேடப் போகிறேன் என்கிற இடத்தில் அல்லாஹு தாலா அல்ஹம்துலில்லாஹ் என்று இந்த இடத்தில் பெரும்பாலும் யாரையும் வைத்ததில்லை. எல்லோருக்கும் அடுத்த நாளைக்கு செய்வதற்கு ஒரு தொழில் இருக்கிறது, ரிஸ்கை அல்லாஹு தாலா வைத்துத்தான் இருக்கிறான். இந்தஹு கூத்து யௌமிஹி, அவருக்கு அவருடைய நாளுக்கான செலவும் கையிலே கிடைக்குமாக இருந்தால் அவருக்கு இந்த மண்ணில் உள்ள அனைத்தும் கிடைத்ததை விட சிறப்பானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் பசியால் வெளியே வந்த நேரத்தில் கூட அதே போன்ற ஒரு நிலைமையை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் வைக்கவில்லை. சபா எங்களுக்கு வெகு தூரத்தில் இல்லை, சபாவுக்கும் நாங்கள் தூரத்தில் இல்லை. நன்றியற்றவர்களாக நாம் வாழ்வோமாக இருந்தால், ஒவ்வொரு இடங்களிலும் நன்றி மறந்து நாம் நடந்து கொள்வோமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை வெகு தூரத்தில் இல்லை என்கிற அந்த சாராம்சத்தோடு இந்த ஜும்மாவை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.